Yeah, welcome students. So very important update for academic year 2025 to 26 class 10th exam எழுத போறோம். ஒரு முக்கியமான அப்டேட் போர்டு எக்ஸாம் சிபிஎஸ்இ போர்டு வந்து உங்களுக்கு நேற்று வந்திருக்கு. So it is confirmed that CBSE board exam twice a year from academic year 2026. Okay. So அந்த பிரீஃபா என்ன சர்க்குலர் அப்படிங்கிறது நம்ம இப்ப டைரக்டாவே சிபிஎஸ்இ போர்டுல கொடுத்துருக்கிறதே பார்க்கலாம். ஓகே. ஸோ அங்கே பாருங்க cbse.gov.in சிபிஎஸ்சி வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்குலரே அதான் நேற்று வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிராஃப்ட் ஸ்கீம் ஃபார் 2 எக்ஸாமினேஷன்ஸ். ஓகே. ஸோ டைரக்டா அந்த சர்க்குலருக்குள்ள போயிடலாம் நம்ம. ஓகே. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற சர்க்குலர். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சர்க்குலர் பிரீஃபா இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம. ஸோ டிராஃப்ட் ஸ்கீம் ஃபார் 2000 examination for class 10 from 2026. So என்ன கொடுத்திருக்காங்க, the government of India has released the national educational policy 2020. In this policy the following are the recommendation for the examination. Okay, so இந்த பாலிசி படி தான் 2026 உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஓகே, சில கிரேட் 10 கிரேட் 12 வந்து எக்ஸாம் நடக்கும்னு கொடுத்திருக்காங்க. So board entrance exam shall be reformed to eliminate the need of undertaking coaching classes. Okay, so harmful effects of current assessment system, board exam will be redesigned to encourage holistic development. Okay, so நிறைய ப்ரெஷர்னாலையும் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூஸ் நிறைய கோச்சிங் கிளாஸஸ் போய் அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வரும் அப்படின்ற மாதிரி போர்டு சொல்றாங்க. So board exam will be made easier in the sense that will be test primarily core capacities and competencies rather than both months of the coaching and memorization. So மெயினா அவங்க கான்சன்ட்ரேட் பண்றது குழந்தைங்களோட கெப்பாசிட்டியும் காம்படன்சியும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ்லயும் மெமரைசேஷன்லயும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்காக இல்ல அப்படின்னு சொல்லி இப்ப இங்க கொடுத்துருக்காங்க பிளாக்ல. டு ஃபர்தர் எலிமினேட் த ஹை ஸ்டேக்ஸ் aspect of board exam, all students will be allowed to take board exam on the two occasions during any given school year, one main exam and one improvement if desired. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளமை குறைக்கிறதுக்காக போர்டு எக்ஸாம் என்ன பண்றாங்கன்னா 2 போர்டு எக்ஸாம் கொண்டு வராங்க on 2 occasion during any given school year, ஒன் ஏ மெயின் எக்ஸாமினேஷன், ஒன் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இஃப் டிசையர்ட். வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. ஓகே, இன்னும் பிரீஃபா கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் அவங்க. ஆனுவல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். ஸோ இங்க கிளியரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. So actions taken by the CBSE and the recommendation of NDP 2020, a draft scheme for the conduct 2 board examination for class 10 has been developed. Okay, so 2 board exam for class 10 இருக்கு. It is proposed the scheme to be implemented from the 2026 examination of class 10. ஸோ கிளாஸ் 10க்கு 2026ல இருந்து எடுத்து வராங்க. ஸோ கிளாஸ் 10க்கு 2000 இது வந்து ரஃபா சொல்றாங்க, எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கோன்றது ஒரு ரஃபா சொல்றாங்க. கிளாஸ் 10க்கு 2025 இவ்வளவு எழுதுறாங்க, கிளாஸ் 12க்கு 2025ல இவ்வளவு எழுதுறாங்க. இப்ப ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்தியா 26 கண்ட்ரிஸ் அப்ராட். இப்ப கிளாஸ் 10 2026 எப்படி நடக்க போகுது நெக்ஸ்ட் இயர் பாருங்க. 17th February to 6th March ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயும், 5th May to 20th May செகண்ட் ஃபேஸ்லயும். அப்ப 17th Februaryல இருந்து 6th March வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, 5th May ல இருந்து 20th May வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் எழுதுவீங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ் ஆஃபர்டு 34 days இதெல்லாம் நடக்குது. இப்போ இந்த ப்ரொபோஸ்ட் ஸ்கீம்ல என்ன ஹைலைட்ஸ் அப்படின்றத நம்மளுக்கு கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளாஸ் 10 and கிளாஸ் 12 எக்ஸாமினேஷன் will begin on first Tuesday after 15th February. ஓகே, ஸோ 2 பேருக்குமே 15th Februaryல ஆரம்பிக்குது. பட் 10th மட்டும் 5th May again another examination phase 2 இருக்கு. It is expected that class 10 in 2.26.60, about 20 class 12ல வந்து 20 lakh students will appear in the examination. Both the examination will be conducted on the full current syllabus and the textbook. So 2 எக்ஸாமே உங்களுக்கு ஃபுல் சிலபஸா இருக்கும், ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாது. ஸோ நீங்க பிப்ரவரியில எழுத போற எக்ஸாம்ஸும் சரி, மேல் எக்ஸாம்ல எழுத போறதும் ரெண்டுத்துக்கும் ஃபுல் சிலபஸ் தான். ஓகே, examination of science, maths, social science, Hindi examination will be conducted on a fixed day as done correctly. ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, எக்ஸாமினேஷன் ஆஃப் ரிமைனிங் சப்ஜெக்ட் will be conducted 2 times to 3 times based on the students on 2 or 3 days, meaning thereby data science examination will be conducted on 2 or 3 days. Okay, so அது வந்து நமக்கு சம்பந்தம் இல்லை, விட்டுருக்கு டேட்டா சயின்ஸ். The students will be allotted on the formula revised by the CBSE combination. Okay, அது விட்டுருக்கு. அடுத்து ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பிளான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம எப்படிலாம் வந்து எந்தெந்த டேஸ் வந்து பிளான் எடுத்து போகலாம் அப்படின்ற மாதிரி ரஃபா ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றது. Scheme of studies and scheme of examination remains the same. For the sports student, they have to appear in any of the 2 board examination of class 10. No separate exam will be conducted for them. Okay, sports students in particular dates ஏதாவது போறாங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் மட்டும் அவங்க அப்ளை பண்ணி. அடுத்த கண்டிஷன் பாருங்க, the examination center will be fixed for first and second examination too. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கும் செகண்ட் எக்ஸாமுக்கும் ஒரே எக்ஸாமினேஷன் சென்டர் தான் பிகினிங்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது எல்ஓசிலாம் உங்களுக்கு என்னது செப்டம்பர் எண்டுக்குள்ள கிளியர் பண்ணிடுவாங்க.
For second examination, LOC will be made live immediately after the result declaration only of the opting out of second examination. Okay. So second examination நமக்கு LOC ஃபுல்லாவே என்ன பண்ணிடுவாங்க, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராசஸ் இருக்கும். No special examination will be conducted in any circumstances. Okay, மற்ற டீடைல்ஸ் தான் வெரிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. School will be assessed for becoming examination center. No self center. Self center நாமளா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது, ஸ்கூல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவான்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஹாலிடேஸ் அதெல்லாம் கேண்டிடேட்ஸ் கேன் பி ப்ரிஃபர்ட் எலிஜிபிலிட்டி வில் பி அலோட் டு அப்பியர் இன் தி ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு நமக்கு அலோ. Performance of first exam will be made available in the DigiLocker. This could be used for admission of class 11 if the student does not wish to appear in the second examination. இது பாருங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து டிஜிலாக்கர்ல ஏற்கனவே இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Admissions to class 10 if the student does not wish to appear in the second examination. நான் செகண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பிப்ரவரி எழுதுற ரிசல்ட்டே போதும் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல என்னால இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், என்னால மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா அகைன் திருப்பி என்ன பண்ணலாம், அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மே மந்த்ல எக்ஸாம் எழுதி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. Students who fail to pass from 1 to 5 subject in first examination will be placed under the improvement category and will be appeared in the second examination. இங்க அகைன் பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் டு பாஸ் ஃப்ரம் 1 to 5 சப்ஜெக்ட்ஸ் இன் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ல இதுல திருப்பி அவங்க என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டகரி எழுதலாம். அவங்களும் என்ன பண்ண முடியும், செகண்ட் எக்ஸாமினேஷன்ல எழுத முடியும். ஓகே, ரெண்டு எக்ஸாமுக்கும் சிலபஸ்லாம் உங்களுக்கு என்னது சேம் தான். This means that after passing class 10, students will not be allowed in standalone subject. If a student is declared by replacing 6 or 7 subject, will be eligible for improvement in the failed subject only on the next 2 examination from their first examination. In particular subjectல அவங்க என்ன ஃபெயில் ஆறாங்களோ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் மட்டும் திருப்பி அவங்க என்ன பண்ண முடியும், இம்ப்ரூவ்மெண்ட்ல எழுதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா 2026ல நீங்க எழுத போறது கண்டிப்பா 2 எக்ஸாம் தான் எழுத போறீங்க. ஓகே, ஸோ 2026ல கன்ஃபார்மா உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 2 எக்ஸாம்ஸா ஃபார் கிளாஸ் 10th ஒன்லி ஃபார் கிளாஸ் 10th கிளியரா கொடுத்துருக்காங்க பாருங்க 2026. ஸோ மார்ச் 17th February to 6th மார்ச்ல ஒரு டேர்மும் 5th மேல இருந்து 20th மே ஒரு டேர்ம். நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே நல்ல மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னு செகண்ட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இருந்து எனக்கு வேணா அடுத்து நான் செகண்ட் எக்ஸாம்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஷோ பண்ண முடியும்னா கண்டிப்பா ஷோ பண்ணலாம். இல்ல எனக்கு செகண்ட் எக்ஸாம்ல மார்க் குறைஞ்சிருச்சு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டா நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டோட்டலா இது மெமரைசேஷன். இது எதுக்காக மெயினா கொண்டு வருதுன்னா குழந்தைங்க வந்து ஒண்ணு ப்ரெஷருக்காக கொண்டு வருது. ப்ரெஷர் இருக்கிறதுனால அதை எப்படி ரிலீவ் பண்ணி அவங்களுக்கு அந்த பயம் இல்லாம கான்செப்டை இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறதுக்காக போர்டு இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் 2026 கிளாஸ் 10க்கு உங்களுக்கு 2 எக்ஸாம் இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி நம்மளோட கிளாஸஸ்ல இது வரைக்கும் கிட்டத்தட்ட கிளாஸ் 9க்கு கிளாஸஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ கிளாஸ் 10க்கான ஆன்லைன் கிளாஸஸ், கிளாஸ் 12க்கான ஆன்லைன் கிளாஸஸ் டோட்டலா ஜூம்ல நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளாஸஸ் உங்களுக்கு வீக்லி 5 days மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் இருக்கு. அதே மாதிரி டெய்லி ஹோம்ஒர்க் இருக்கு. எவ்ரி சண்டே அந்த வீக்ல நடத்துற கான்செப்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வச்சு கிளாஸஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இப்பதான் பிப்ரவரியில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டெமோ பார்க்கணும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா நம்பர் கால் பண்ணி நீங்க கிளாஸஸ் ஒரு லைவ் கிளாஸஸ் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு வேணும்னா கண்டினியூ பண்ற மாதிரி தான் என்னோட நம்பர் நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இதான் என்னோட நம்பர். ஸோ 86106848 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கிளாஸஸ் கண்டினியூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.